ஹாய் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்போட பிவிக்கு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது 2வது நாள். இதுதான் வந்து கரண்ட் கண்டிஷனு. அப்புறம் கரண்ட்டாக பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 67.1. நேற்றை விட பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வாட்டர் விட்டால் தான் இருக்கும். அப்புறம் நம்ம கதை எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங்க்கு மார்னிங் எழுந்து கிளம்பியாச்சு. இல்லை என்ன கதைன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கவங்க வர வெளியே போயிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணணும் இனிமேல். ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா ஃப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக் ஒயிட் ஆட் பண்ணி 35 கிராம்ஸ் ஓட்ஸை போட்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பசிக்குது பயங்கரமாக ஒர்க் அவுட் போடும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கும் நானே ரெடி பண்ணி வச்சு போயிட்டேன். அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட் மீலையும் சாப்பிட்டுட்டு இப்போ ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போடுற ஜெயின் செட்டு தான். ஜெயின் செட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணல நம்ம கோச்சு. அதே 30 கவுண்ட் தான் நம்ம போட சொல்லியிருக்காப்புல. சரி நான் அதை போடுன்னு போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளம்புறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போஸ்டிங் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ போஸ்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம பூஸ்ட் பண்ண தான் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம போஸ்டர் கோட் மீல் ஆல்ரெடி செஞ்சு வச்சது தான். அதை வந்ததும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இல்லை. சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மீல் என்னென்ன மீல் இருக்குது, சப்பாத்தி சிக்கன் தான் நமக்கு எல்லாமே சுடலாம் இன்னைக்கு. அப்புறம் அதை தான் 4 மீலாக பிச்சு சாப்பிட்டு இருக்கிறேன். அதை நம்மளே செய்ய ஆரம்பிச்சாச்சு. நமக்கு இந்த ரெசிபிலாம் செய்ய தெரியாது. சரி குட்டாம்போக்கில் செஞ்சு பார்த்தா சரியான டேஸ்ட்டு காய்ஸ். ஒன்றும் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பாக்கெட் வாங்கி போட்டேன். அது இல்லாமல் உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சாத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்டாச்சு. வேக விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அந்த மாதிரி டேஸ்ட்டு. இந்த சப்பாத்தியை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டேன். ஏன்னா அதை போட்டு ஊட்டி பெட்டி சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பசி தாங்க மாட்டேன். சரி நான் அதை மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் 2வது ரவுண்டும் அதே சிக்கன் சப்பாத்தி. அப்புறம் 3வது ரவுண்டும் அதே தலைவன் தான். 4வது ரவுண்டும் அதே ஆளை போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தளபதியை கூட்டின்னு வாக்கிங் போயிட்டேன். அப்புறம் வாக்கிங் போயிட்டு 4 நிமிஷம் கைஸ். நாளைக்கு சந்திப்போம்.